குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் ஒரு இங்கிலீஷ். ஸோ இன்கரெக்டானதை நம்ம கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட் சென்டென்ஸ் மேக் அன் எக்ஸாமுங்கிறது இன்கரெக்ட். ஓகே, டேக் அன் எக்ஸாம் அதுதான் எழுதணும். ஆர் டூ அன் எக்ஸாம் அதுதான் எழுதணும். ஓகே, ஸோ ஒரு ஆளுக்கு எக்ஸாம் உண்டுன்னா டேக் அன் எக்ஸாம் அல்லங்கில் டூ அன் எக்ஸாம் அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் மேக் அன் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு டைம் நம்ம ப்ராக்டிஸ் செய்கிறது தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட் டைம் குக்கிங்னா அந்த ஃபஸ்ட் டைமுங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட் டைம் ரைட்டிங்னா ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஃபஸ்ட்டு டைம் செய்யறது தான் எக்ஸ்பெரிமெண்ட். மேக் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அது இன்கரெக்ட். கரெக்டானது கேரி அவுட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கேரி அவுட்டு தான் கரெக்டானது. தேர்ட் ஒன் த லாஸ்ட் ஃபேஷன். ஸோ ஃபேஷன் ட்ரெண்டு அதெல்லாம் லேட்டஸ்ட்டு தான் உபயோகிக்கணும். லாஸ்ட்டுங்கிறது மிஸ்டேக், லேட்டஸ்ட்டு தான் கரெக்டு. ட்ரெண்டுக்கும் ஃபேஷன்லாம் லேட்டஸ்ட்டு ஃபேஷன், லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு அதுதான் கரெக்டானது. அடுத்து ஐ ஆம் ஹேவிங் 4 பிரதர்ஸுங்கிறது மிஸ்டேக். ஐ ஹாவ் 4 பிரதர்ஸ் அதுதான் கரெக்ட். ஐ ஹாவ் பிரதர்ஸ், ஐ ஹாவ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஐ ஹாவ் தான் நம்ம உபயோகப்படுத்தணும், அதுதான் கரெக்டான இங்கிலீஷ். ஃபிஃப்த் ஒன் ஹீ டஸ் நாட் ஹேவ் ஏ கம்ப்யூட்டர். ஹீ டூ நாட்டுங்கிறது மிஸ்டேக்கு, ஹீ டஸ் நாட் தான் வைக்கணும். சரியா? ஹீ டூ நாட் ஹேவ் ஏ கம்ப்யூட்டருங்கிறது இன்கரெக்ட். ஹீ டூ நாட்டுங்கிறது மிஸ்டேக்கு தான், இது காமனான ஒரு மிஸ்டேக். ஹீ ஷீ உபயோகப்படுத்தும்போது டஸ் நாட்டு தான் வரும். டஸ் நாட்டு தான் கரெக்டானது. அடுத்து ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக். பை வாக்னா நடந்துங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஆன் ஃபூட்டு தான் உபயோகப்படுத்தணும். ஓகே, ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக், அந்த பை வாக்குங்கிறது மிஸ்டேக்கு, ஆன் ஃபூட்டுங்கிறது தான் கரெக்டானது. வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அது இன்கரெக்டு. வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் தான் உபயோகப்படுத்தணும். ஸோ எல்லோரும் உபயோகப்படுத்துறது வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அது மிஸ்டேக்கு, பை யுவர் வாட்ச் தான் கரெக்டு. அடுத்து அவர் ரூம் இஸ் இன் த 3rd ஃப்ளோர் அது இன்கரெக்டு. இன்னும் இல்லை, ஆன் த 3rd ஃப்ளோர் தான் கரெக்ட். ஆன் த 3rd ஃப்ளோர் தான் கரெக்டு. அடுத்து இது பயங்கரமான காமன் மிஸ்டேக்கு. சி ஹேஸ் ஒயிட் ஹேர்ஸ். ஒயிட் ஹேர்ஸுங்கிறது மிஸ்டேக்கு, கிரே ஹேர்னு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். ஓகே, ஒயிட் ஹேர்னு உபயோகப்படுத்தினா மிஸ்டேக்கு, கிரே ஹேர் தான் உபயோகப்படுத்தணும். ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. சரி, எனக்கு காஃபி தான் இஷ்டங்கிறோம். டீயும் காஃபியும் கம்பேர் செய்யும்போது காஃபி தான் இஷ்டம். அப்போ தேன் வேண்டாம், டூ தான் உபயோகப்படுத்தணும். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ப்ரிஃபர் வரும்போது டூ தான் கூட வரும். ஸோ ஸ்மால் ரிவிஷன் இது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கரெக்ட் ஒரு இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு மேக் அன் எக்ஸாம். மேக் அன் எக்ஸாமுங்கிறது மிஸ்டேக். டேக் அன் எக்ஸாம். ரைட் அன் எக்ஸாம் கூட நல்லது இல்லை, ரைட்லாம் வேண்டாம். டேக் அன் எக்ஸாம் அல்லங்கில் டூ அன் எக்ஸாம் அதான் உபயோகப்படுத்தணும். டேக் அன் எக்ஸாமுங்கிறது காமனானது. இப்போ எக்ஸாம் எழுதுப்பானா டேக் அன் எக்ஸாம் அது கரெக்ட். மேக் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆக்டிவிட்டி செய்யும்போது நாம் உபயோகப்படுத்துகிறது தான் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஃபஸ்ட் டைம் குக்கிங்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு டைம் எந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது அது நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஸோ மேக் அன் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது மிஸ்டேக்கு, கேரி அவுட் அன் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது கரெக்ட். கேரி அவுட்டு தான் கரெக்டானது, நம்ம அதான் உபயோகப்படுத்தணும். தேர்ட் ஒன் இந்த ஃபேஷன் ட்ரெண்டு அதெல்லாம் வரும்போது லேட்டஸ்ட்டு தான் உபயோகப்படுத்தணும். த லாஸ்ட் ஃபேஷனுங்கிறது இன்கரெக்ட், மிஸ்டேக்கு. த லேட்டஸ்ட்டுனா புதியது. த லேட்டஸ்ட்டு ஃபேஷன், த லேட்டஸ்ட்டு தான் கரெக்டானது. ஸோ ஃபேஷன் ட்ரெண்டு அந்த மாதிரி வேர்டுக்கெலாம் நம்ம லேட்டஸ்ட்டு தான் உபயோகப்படுத்தணும். லேட்டஸ்ட்டுனா புதியது, த லேட்டஸ்ட். ஃபோர்த்து ஐ ஆம் ஹேவிங் 4 பிரதர்ஸ் அது இன்கரெக்டு. ஐ ஹாவ் பிரதர்ஸ், ஐ ஹாவ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் எழுதணும். ஐ ஹாவ் தான் வைக்கணும். ஓகே, ஹீ டூ நாட்டுங்கிறது மிஸ்டேக், ஹீ டஸ் நாட் தான் கரெக்ட். சி டூ நாட்டும் மிஸ்டேக் தான், சி டஸ் நாட்டு தான் வரும். ஓகே, அது கிராமட்டிக்கல் ரூல்ஸு. ஹீ டூ நாட்டுங்கிறது மிஸ்டேக்கு, ஹீ டஸ் நாட்டு தான் வரும். ஓகே, அடுத்து பை வாக்குங்கிறது மிஸ்டேக், ஆன் ஃபூட்டு தான் இங்கிலீஷில் உபயோகப்படுத்தணும். பை வாக்குன்னா நடந்து போகிறது, பை வாக்குங்கிறது மிஸ்டேக்கு, ஆன் ஃபூட்டு தான் கரெக்டானது. வாட் இஸ் அ டைம் இன் யுவர் வாட்ச். இன் யுவர் வாட்சுங்கிறது சரியில்லை, பை யுவர் வாட்ச் தான் கரெக்டானது. பை யுவர் வாட்ச் தான் கரெக்டானது. 8th ஒன் அவர் ரூம் இஸ் இன் த 3rd ஃப்ளோரா. இன் த 3rd ஃப்ளோர் அந்த இன்னுங்கிறது மிஸ்டேக், ஆன் தான் வைக்கணும். ஆன் த 3rd ஃப்ளோர்
ஆன் த ஃபஸ்ட் ஃப்ளோர், ஆன் த செகண்ட் ஃப்ளோர், ஆன் த தேர்ட் ஃப்ளோர். ஸோ ஆன் தான் உபயோகப்படுத்தணும். ஒயிட் ஹேர்ஸுங்கிறது மிஸ்டேக்கு. நாம் உபயோகப்படுத்த வேண்டியது கிரே ஹேர். இந்த ஒயிட் ஹேர் எல்லோரும் உபயோகப்படுத்துறது அது மிஸ்டேக். அது கிரே ஹேர் தான் கரெக்டான இங்கிலீஷ். ஓகே, லாஸ்ட் ஒன் ப்ரிஃபர் வரும்போது நம்ம டூ தான் உபயோகப்படுத்தணும், தேன் வேண்டாம். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஓகே, ஈஸியானது தான். அந்த 10 சென்டென்சஸும் நம்ம இனி கரெக்டாக உபயோகப்படுத்தணும். கரெக்ட் இங்கிலீஷ் நம்ம உபயோகப்படுத்தணும். ஓகே, எக்ஸாமுக்கு டேக் அன் எக்ஸாம், அதுதான் கரெக்டானது. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கேரி அவுட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் கரெக்டானது. ஃபேஷன் ட்ரெண்டெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு ஃபேஷன், லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு தான் வரும், அதுதான் கரெக்டானது. அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கெலாம் ஐ ஆம் ஹேவிங், அது வேண்டாம். ஐ ஹேவ் தான் கரெக்டானது. ரிலேஷன்ஷிப்புக்கெலாம் ஐ ஹேவ். கிராமர் பிரகாரம் ஹீ டஸ் தான் கரெக்ட். ஹீ டஸ், சி டஸ், அதுதான் கிராமர் பிரகாரம் கரெக்டு. 6th ஒன் பை வாக்கா, பை வாக் அது மிஸ்டேக்கு தான். ஆன் ஃபுட்டு தான் வைக்கணும். ஓகே, வாக்கிங்க்கு ஆன் ஃபுட், இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் உபயோகப்படுத்தணும். வாட்ஸ் அ டைம் இன் யூர் வாட்ச், அது மிஸ்டேக்கு. பை யுவர் வாட்ச் தான் கரெக்டானது. இந்த தேர்டு ஃப்ளோருங்கிறது மிஸ்டேக்கு. ஆன் த தேர்டு ஃப்ளோருங்கிறது தான் கரெக்டானது. ஆன் த தேர்டு ஃப்ளோர், ஆன் த செகண்ட் ஃப்ளோர், ஆன் த 9th ஃப்ளோர், அந்த மாதிரி. இப்போ என்னோடய ஆஃபீஸ் 9th ஃப்ளோரில், மை ஆஃபீஸ் இஸ் ஆன் த 9th ஃப்ளோர். ஆன் த தான் கரெக்ட். லாஸ்ட் ஒன் ஒயிட் ஹேர்ஸுங்கிறது மிஸ்டேக்கு. கிரே ஹேர் தான் உபயோகப்படுத்தணும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு 5 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.